அதாவது மிதுன ராசிக்காரங்க எதையுமேமா ஒரு நகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடியவங்க. ஆசிரியர் துறையை சேர்ந்தவங்க பல பேர் மிதுன ராசியில் இருப்பாங்க. அட்வைஸ் பண்ணியே பழக்கப்பட்டவங்க. அதனால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடிய டைப் கிடையாது அவங்க. அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு 10ஆம் இடத்துல சனி வராரு அப்படின்னா ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கடவுள் கொடுத்துருக்காரு மிதுன ராசிக்கு. இப்போ இந்த மிதுன ராசிக்கு பாருங்க, அதிபதி புதன் பகவான். இந்த புதனோட சனி மிகப்பெரிய பிரச்சனைகள் பண்ணாது இந்த புதனுடைய அமைப்புடையவர்களுக்கு. இப்போ இவங்களுக்கு கர்மஸ்தானத்துக்கு சனி வரார். எப்படிப்பட்ட சனி பகவானா இருக்காரு? இவர் தான் அஷ்டமாதிபதி, இவர் தான் பாக்கியாதிபதி. அடுத்த வார்த்தையை பார்க்கணும், அஷ்டமாதிபதி மட்டும் இல்லை, பாக்கியாதிபதி. அவர் கர்மஸ்தானத்துக்கு வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, வேலையில் ஒரு தொந்தரவு இருக்குமா? வேலையில் தொந்தரவு இருக்கும், ஆனால் ஒரு வேற நல்ல வேலை மாற்றம் இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு இவங்களை மாற வைக்கணும். என்ன பண்ணணும்? இந்த வேலையில் ஒரு தொந்தரவு கொடுக்கணும். இல்லைன்னா இந்த ஆள் மாற மாட்டான், அதுலேயே உட்கார்ந்துருப்பான். அதனால ஒரு மாற வைக்குது, அது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, இந்த காலகட்டத்தில் இவங்களே வாயை கொடுத்து வம்புல மாட்டுவாங்க. ஏன்னா இவங்களுடைய விரயஸ்தானத்தை சனி 3ஆம் பார்வை பார்க்குறாரு. காலபுருஷ தத்துவத்திற்கு அது வாக்குஸ்தானம். அப்போ என்ன ஆகுது? இவங்களுடைய கம்யூனிகேஷன் அது எப்படி இவங்களுடைய பேச்சினால வாழ்க்கையில் ஒரு விரயம் நடக்கும். என்ன விரயம் இருக்கலாம்? வேலையில் விரயம் இருக்கலாம், இவங்களுடைய வருமானத்தில் விரயம் இருக்கலாம். இவர்கள் பேச்சில் கவனமாக இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இரண்டாவது, இந்த சனி பகவானை பாருங்க, இவங்களுடைய 6வது ஸ்தானத்துக்கு சனி பகவானுடைய பார்வை விழுது. அப்போ வயிறு சம்பந்தம், அதாவது இவங்களுடைய 4வது ஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய 6வது ஸ்தானம். அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட நோவுகள். ஆக வேலை விஷயத்தில் சில தடைகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட மிதுன ராசிக்கு பெரிய பாதிப்பை இந்த சனி பகவான் தரமாட்டார், நன்மையை தருவார். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெருக போகுது. சரி, இப்போ இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் வேணுங்க, எங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்யணுமா? மிதுன ராசிக்காரர்கள் நரசிம்மரை சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சென்று வழிபாடு செய்யணும். 16 பிரதட்சணம் செய்யணும். அப்படி வழிபாடு செய்கிற போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான சனிப்பெயர்ச்சியா இந்த காலகட்டத்தில் அமையும். அம்மாவுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் மிதுன ராசிக்காரங்க.